உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது மார்ச் மாத ராசி பலன்கள் 2025. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம கணிச்சு போகிறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தணும் இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் துலா ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவிட உள்ளதுங்க. துலா ராசி மட்டும் இல்லைங்க, துலா ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கொண்டு இருக்கு. அப்போ துலா ராசியில் முதலாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதம் உடைய துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த கிரகநிலையில் எப்படி இருக்க போகிறது? கிரகநிலைய சஞ்சாரம் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி 5ஆம் இடத்துல சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், சனி இருப்பதால் எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இருக்குதுங்க இந்த மாதம். அப்போ ரணருண ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்தில் ராகு, சுக்கிரன், புதன் இருக்கிறார். உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. மனைவியாரிடத்தில் சற்று நிதானம் பேசுவது நல்லது. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் மறந்து இருக்கும். ராகு இருப்பதால் பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டமஸ்தானம் என்பது 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருப்பதால் குரு 8ல் போய் மறைகிறாருங்க. எல்லா விதத்தையும் கொஞ்சம் சற்று முன் எச்சரிக்கை செய்வது நல்லது. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உடைய 9ஆம் இடத்தில் செவ்வாயுடைய கிரகம் வருவதால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. உடைய தகப்பனா வழியில் உடலில் சற்று உடல் உஷ்ணம், உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. அயனசேன போகஸ்தானத்தில் கேது உங்களுடைய 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருப்பதால் சற்று நிதானமாக இருப்பது நல்லதுங்க. இப்போ இம்மாதம் கிரக மாற்றங்கள் பொறுத்தவரை பார்க்கும்போது 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்கரமாகிறார். அன்று புதன் பகவான் வக்கரமாக இருக்கிறார். 14/3/2025 அன்று சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 18/3/2025 அன்று வக்கர நிலையில் இருக்கும் புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானமான பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 30/3/2025 அன்று புதன் வக்கர நிவர்த்தியாக இருக்கிறார். பலன்கள் பொறுத்தவரையில் நம்ம கன்னிராசி நண்பர்களுக்கு துளாராசினர்களுக்கு நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடைப்புடைய துளாராசி நேயர்களே, இந்த மாதம் சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்க இருக்குதுங்க. கிரகனுடைய சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நன்மை தரும். மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. ராசியை பார்க்கும் தனாதிபதி செவ்வாயால் பணவரத்து அதிகரிக்க இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் பெற இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு, துலாம் என்றாலே உங்களுக்கு நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு சின்னங்கள், தராசு சின்னம் வேறு. உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புதிய நபர்கள் கூறும் வியாபார தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனம் இருப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க. உங்களது பணி திறமையால் மேல் அதிகாரியுடைய திருப்தி அடைய போகிறாங்க இந்த காலகட்டம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு துளாராசினியர்களுக்கு இந்த மாதம் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. ரொம்ப கவனம் தேவைப்படும். ஏன்னா குருவுடைய பார்வை 8ஆம் இடத்தில் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்குது நல்லது. அதாவது மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாக இருக்குதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கள் இருக்குங்க. ஏன்னா உணவு பிரிவுகள் அல்லவா, அதனால் வயிறு பிரச்சனை வந்து போஇருக்குங்க. பெண்களுக்கு, அதாவது துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சதா எதையாவது யோசித்து கொண்டே இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது. கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறாங்க. உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்க பெற இருக்கீங்க. உதவிகள் மூலம் உங்களுக்கு வெற்றியை காண போகிறீங்க.
மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் துளாராசி என்பளுக்கு இருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு மார்ச் மாதத்தில் நடக்கின்ற பலன்கள், துலா ராசியிலே பிறந்தவர்கள் முன்னேற்றம் கிடைக்க இருக்குதுங்க. அரசியலில் தங்களுடைய மேன்மையடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வர இருக்குதுங்க. வாய்ப்புகள் குவியும். வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்துக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்தவரையில் கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. 3 நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3-4 மாதங்கள் முடிய துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மார்ச் மாதத்தில் நிகழ்கின்ற பலன்கள் என்னென்ன பார்க்கும்போது, அசையும் அசையா சொத்துக்கள் சேரும். கடன்கள் குறைய இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். உடல் நிலையில் சோர்வு, கை கால் மூட்டுகளில் வலி, எதிலும் விரைந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் உருவாக இருக்குதுங்க. ரொம்ப கவனம் தேவை. மனைவியின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் மாதமாக இந்த மாதம், அதாவது சித்திரை நட்சத்திரங்களுக்கு இருக்க போகுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க. பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண சுப காரியங்கள் கைகூடி மன மகிழ்ச்சி அளிக்க போகிறீங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் நன்மை தரும். உற்றார் உறவினர்களுக்கு அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூல பலன்களை அடைய முடியுங்க. விசாக நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது விசாக நட்சத்திரங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதத்தில் துளாராசியில் விசாக நட்சத்திரம் 1-2 பாதங்கள் முடிய விசாக நட்சத்திரம் வரக்கூடிய துளாராசியுடைய நட்சத்திரமாகும். இதில் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் தோன்றும். புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறைய இருக்குதுங்க. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கிட்டுங்க. குருவுடைய பார்வை 8ல் இருப்பதால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. ரொம்ப சற்று கவனமாக இருப்பது நல்லது. துளாராசியை பற்றி முன் எச்சரிக்கை வேண்டுங்க. சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் இன்று முதல் 5, 6, 7 ஆகிய தினங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருப்பதால் ரொம்ப கவனம் தேவைங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 26, 27, 28 ஆகிய தேதிகள் தினங்களிலும், அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு அதாவது வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குங்க, தெளிவாக பயன்படுத்திங்க. அடுத்தது பரிகாரத்தை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது துளாராசியை பொறுத்தவரை சுமங்கலி பூஜை செய்து வர சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக இருக்குதுங்க. பொருள் சேர்க்கை உண்டாகும். நேர்களே, இதுவரையும் துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காக பொறுமையாக வீடியோடும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.